ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 1407வது தந்திரம் நவாக்கிரியில் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். அக்னி மண்டலத்தில் இருந்து இருக்கின்ற அந்த சுக்கல சுரோதினத்தை அமுதமாக மாற்றக்கூடிய ஒரு பாடலை இங்கே குறிப்பிடுவதாக விளங்குகின்றது. அக்னி, சூரியன், சந்திர மண்டலம் 3 பாகமாக நம்ம உடம்பை பிரிக்கலாம். அதில் அக்னியில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தியை மேலே எழுப்பி சந்திர மண்டலத்தில் கொண்டு வரும்போது அது அமுத வடிவாக அமுதமாக அங்கே மாறக்கூடிய ஒரு தன்மையை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார் திருமூல நாயனார். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1407 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. என்றங்கு இருந்த அமுத கலையிடை சென்றங்கு இருந்த அமுத பயோதரி கண்டங்கரம் இரு வெள்ளி பொன்மண்டடை கொண்டங்கு இருந்தது வண்ணம் அமுதே. என்றங்கு இருந்த அமுத கலையிடை சென்றங்கு இருந்த அமுத பயோதரி கண்டகரம் இருவெள்ளி பொன்மண்டையாய் குண்டங்கு இருந்தது வண்ண அமுதமே. இதன் விளக்கமாக சரவண ஐயா தளத்திலிருந்து, தம்மை இறைவனாகவே வணங்குகின்ற உயிர்களின் ஆன்மாவிற்கு ஜோதி தரிசனம் காட்ட என்று அவர்களுக்குள் இருந்த சாதகரின் ஜோதியானது அமிர்தம் செயல்பட்டு கொண்டிருக்கும் மூலாதாரத்திற்கும் தலைவுச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு உள்ளே சென்று அங்கே வீற்றிருக்கின்ற அமிர்தத்தினால் உயிர்களின் மாயையை நீக்கி அருளுகின்ற இறைவியை தரிசித்து அங்கு கரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 2 நாடிகளின், அதாவது இடகலை பிங்களை மூலமாக மூச்சுக்காற்றை எடுத்துச் சென்று வெள்ளி போன்ற நேரத்தில் மூலாதாரத்திற்கு அருகில் இருக்கும் சுக்கிலத்தோடு உராய்ந்து அதை தங்கம் போன்ற நிறத்தில் இருக்கும் ஜோதியாக மாற்றுகின்றது. அதன் பிறகு அந்த ஜோதியை தலை உச்சியில் இருக்கும் சகசர தலத்திற்கு எடுத்துச் சென்று ஜோதி வடிவம் கொண்டு அங்கே வீற்றிருக்கின்ற இறைவியோடு கலக்கும் பொழுது அவள் தனது திருவேணி அமிர்தமாக மாறி அருளுகின்றார். சரவண நிலைய தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம் இது. கௌரியம்மா, வாருங்களம்மா. நன்றிங்கய்யா, அருமையான விளக்கங்கள். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1407. என்று அங்கு இருந்த அமுத கலையிடை சென்றங்கு இருந்த அமுத பயோதரி கண்டம் கரமிரு வெள்ளி பொன் மண்ணடை கொண்டு அங்கு இருந்தது வண்ணம் அமுதே. Silver and golden are her throat and hands. She holds an earthen jar filled with elixir, white in hue. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு வர யோக பார்வையில் நிறைய பார்த்தோம். உள்ள எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் நான் இது காட்சியாக தான் பார்க்குறேன். அவங்களோட உருவத்தை சொல்கிற இதை தான் பார்க்குறேன். ஏன்னா நவாக்கரி சக்கரம் நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா, அந்த இதில் பார்க்குறேன். நவாக்கரி சக்கரம் அந்த 100 பாடல்களில் அந்த முதல் 45 பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அந்த மந்திரத்தை முதன்மையாக வச்சு சொல்லும்போது வர பலன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 5 பாடல்கள் ஒவ்வொரு பீஜத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சக்கரத்தை எப்படி வழிபடணும், சக்கரத்துக்கான சடங்குகள்லாம் என்ன, எத்தனை கட்டங்கள் அமைக்கிறது, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த அந்த பாடல்கள்லாம் முடிஞ்ச பிறகு மீதி இருக்க பாடல்கள்னா ஒவ்வொரு பீஜ மந்திரத்தோட தேவியர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆயுதங்கள் என்ன, அவங்கள சூழ்ந்துள்ள தேவிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள நம்ம அடையணும்னா எந்த மாதிரி வழிபாடு முறை இருக்கணும், அதாவது அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணும், நின்ற சக்தி நிலை பெற நிறுத்தணும்,
அப்புறம் குவான்டிட்டியும் எப்படி இருக்கணும், எவ்வளோ நாள் நீங்கள் அதை செய்யணும், ஓராண்டு செய்யணுமா, அந்த அந்த சக்தி நிலைபெற நிற்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அப்படின்னு ஒவ்வொரு பாடலாகவும் ஒவ்வொரு மந்திரமாகவும் அது அவங்களான தேவியர்களோட உருவம் அமைப்பு, அவங்கள சுற்றி எத்தனை சக்திகள் இருக்காங்க, அவங்களோட ஆற்றல் என்ன, அவங்கள நிலைநிறுத்துறதுக்கு நாம் எந்த மாதிரியான வழிபாடு முறையில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லிட்டு வரதா நான் பார்த்துட்டு வரேன். போன பாடல்களையும் பார்த்தீங்கன்னாலும் 5 தலை அதோமுக தேவி சதாசிவ தேவிக்கு 5 முகம், அவங்க என்னெல்லாம் வச்சுருந்தாங்க கையில், கிளி வந்து இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் காளி தேவி இருந்தாங்க கிரீம் மந்திரத்துக்கு, அவங்க என்னெல்லாம் கையில் 10 தலை 20 கைகள், அது மாதிரி ஒவ்வொருத்தரோட உருவம் அமைப்பையும் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம போன பாடல்ல பார்த்தது வந்து கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே காட்சி தான் சொல்லியிருக்காங்க. அதனால நான் அந்த பார்வையும் வைக்கிறேன். நம்ம யோக பார்வையில பார்க்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அமிர்தம் சுரக்க வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அது யோக முறையில பார்க்கலாம். வாசி நம்ம எப்படி ஏத்துனா அந்த இது நடக்குன்றத பார்க்கலாம். தவ முறையிலேயே நம்ம வைராக்கியத்தோட ஒழுக்கத்தோட இருந்து தவ முறையிலையுமே நம்ம அந்த அமிர்தத்தை சுரக்க வைக்கலாம். இப்படி பல முறைகள் இருக்கு. ஆனா நம்ம இங்க பார்த்துட்டு வர்றது இந்த அவும் மந்திரம். ஒவ்வொரு பீஜ மந்திரமா பார்த்துட்டு வரோம். இப்ப இங்க அவும் மந்திரம் நம்ம சொல்றதுனால என்ன அந்த அமுதத்தை நம்ம சுரக்க வைக்கிறதுக்காக நம்ம பார்க்குற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இங்க வந்து அவங்க காட்சி தான் தர்றத பத்தி பேசுறதாவும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம மத்த பார்வைகளையும் நான் அதையும் வரவேற்கிறேன். அதாவது அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அது நமக்குள்ள இப்ப மந்திரம் சொல்றதுனால நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும், நிறைய பார்வைகள் பார்க்கும்போது. அதனால அதையும் எடுத்துக்கணும். அந்த இதுல நான் பார்க்குறப்ப என்று அங்கு இருந்த அமுத கலையிடை. இப்ப நம்ம போன பாட்டுல கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே, காண்பது அரிது என்றதுனால கண்ணில் எழுந்தது காட்சி தர்றதுக்காக தான் இந்த காட்சிகள்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்று அங்கு இருந்த அமுதக்கலை இடைங்கிறது நம்ம அமுதம் சுரக்கிற இடம். அமுதக்கலை எங்க சுரக்கிறதுங்கிறதுனா சகஸ்ர தலத்துல தான் அந்த அமுதக்கலை வந்து சுரக்கிற இடம். அது இந்த மாதிரி பல முறைகளால அதை நம்ம வந்து அந்த அமுதக்கலையை இயக்க முடியும். அந்த இடத்துல நம்ம எங்க தேவி இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க. அவங்க எந்த இடத்துல கையில காட்சி தந்தாங்களா, கால்ல காட்சி தந்தாங்கன்னு இல்லை, அவங்க சகஸ்ர தலத்துல அந்த இடத்துல அவங்களோட அமுதக்கலை சுரக்கிற இடத்துல சென்றங்கு இருந்து அமுத பயோதரி. ஏன் அங்க சென்றங்கு இருந்தாங்க, அங்கே இல்லையா அவங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஏன் அங்க போய் இருந்தாங்க அமுத பயோதரி அப்படின்னா, அந்த ஓம் மந்திர ஆற்றல்னாலதான், அந்த ஆற்றல் வந்து இயக்கப்பெற்றாதான் அவங்களுமே அங்க நம்ம இந்த பாடல்ல பார்த்திருப்போம். அவும் மந்திரத்தை பார்க்குறப்ப சமைந்த அமுதேஸ்வரி அப்படின்பாங்க. அதாவது அவங்க அங்கேயே இல்லை, உங்க ஆற்றலை நீங்க இயக்கி அந்த அமுதக்கலை வந்து இயக்கம் பற்றுச்சுன்னா அங்க அவங்க வந்து அமுத ஈஸ்வரியா சமைந்து வருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த இதை தான் நான் பார்க்குறேன். சென்றங்கு இருந்த அமுத பயோதரின்னா அந்த அவுமந்திர ஆற்றல்னால அந்த அமுத கலை வந்து இயக்கப்படும் போது அங்க வந்து இருந்தது அமுத பயோதரி. அங்க வந்து இருந்தாங்க அமுத பயோதரி. பயோதரிங்கிறவங்க பவித்திரமானவங்க அப்படின்ற சொல்லுன்றதுனால இதை நிறைய இடத்துல வந்து திருமுறையில் சொல்லியிருக்காங்க பயோதரின்ற வார்த்தை. கண்டம் கரம் இரு வெள்ளி பொன் மண்ணடை. கண்டம் தொண்டை பகுதி, கரம் இருனா 2 கரங்கள் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து வெள்ளி பொன் தங்கம் வெள்ளிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கழுத்துலேயும் நல்ல தங்கம் வெள்ளியும், கைகளிலும் நல்ல தங்க வெள்ளியும் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. மண்ணடைனா மண் கொண்டு செய்யப்பட்ட அடைக்கலம். அடைக்கலம்னா ஒரு இதை எடுத்துக்கிற மாதிரி கமண்டலம் மாதிரி, அது மண்ணால் செய்த கமண்டலம் மாதிரி அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. கொண்டு அங்கு இருந்தது, அதை கொண்டுனா அதில் வைத்து கொண்டு கையில் பிடிச்சி கொண்டு அந்த அவங்க கொண்டு அங்கு இருந்தது, அந்த மண்ணடையை கொண்டு அங்கு இருந்தது வண்ணம் அமுதே. வண்ணம்ங்கிறது இவங்க அழகாகவும் பார்க்கலாம், தன்மையாகவும் பார்க்கலாம். அவங்களோட தன்மையே அவங்களோட அழகே வந்து அமுதமாகவே இருந்தது. அவங்க இதெல்லாம் 2 கைகளும் நல்லா அலங்காரத்தோட இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த கமண்டலம் மாதிரி அந்த அமுதத்தை ஏந்தி இருக்கிற ஒரு பொருள், மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அடைக்கலம் அதுதான்.
அதை ஏந்தி கொண்டு அங்கு இருந்தது இருந்தது வண்ணம் அமுதே. அவங்க அமுதமாகவே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க அழகா சொல்றதுனாலும் சரி, எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சரவணய தளத்துல அந்த கொஞ்சம் இந்த 3வது வரி 4வது வரி கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆனா பொருள் ஒரே பொருள் தான் வருது. அந்த இதுல பார்க்கும்போது அந்த தேவி மன்னடை கொண்டு அங்கு இருந்தது வந்து அமுதமாக இருந்ததுன்ற பொருள் வர மாதிரி இருந்தது. சரணநய தளத்துல இருக்கிறத படிக்கும்போது அந்த அவங்க வச்சிருக்கிறது உள்ள இருந்தது வந்து அமுதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்தது எனக்கு படிக்கும்போது. ஆக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தேவி இந்த அவுமந்திரத்தோட தேவி எப்படி இருக்கானாங்கன்னா, அவங்க வண்ணமே அமுதம்னா, அவங்க தன்மையுமே அமுதம். அமுதமே அமுதத்தை ஏந்தி இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு எல்லாமே அமுதமாக நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த காட்சிகளே. நமக்கு என்ன நடக்குது உள்ள அப்படிங்கிறது தான். வண்ணம் அவ்வளோதான். அதாவது அமுத கலையிட அமுதம் இருக்கிற இடத்துல அமுத பயோதரியாக அமுத அமுத கமண்டலம் கொண்டு அமுதமாகவே வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இது எதனாலனா நமக்குள்ள ஏற்க எண்ணங்களோட வெளிப்பாடு தான் நம்மளை சுற்றி நடக்கிறதே. நமக்குள்ள இருக்க ஆற்றலும் சரி, நம்மளோட எண்ணங்களும் சரி, அதை தான் ஈர்க்கும். உலக வாழ்க்கைக்கான விஷயங்களையும் அதை தான் ஈர்ப்போம். அதை வந்து உணர்த்துறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்ம வந்து அந்த விழிப்புணர்வோடு இருந்தோன்னா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய தேவியர்கள் வருவாங்க. திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு தேவியர்கள் ஒரு சாமி வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு போவாங்க. இல்லை கேலண்டர் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, யாரோ வந்து உங்களுக்கு கேலண்டர் மூலமாக வந்து கொடுப்பாங்க. ஏதோ இல்லை நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க, உங்களுக்கு அந்த கனெக்ஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த சாமி ஏன் நம்மளை சுற்றி சுற்றி வராங்க, எதுக்கு இந்த சாமி நம்மள்கிட்ட வராங்க, நம்ம பார்க்குற இடத்துலலாம் அவங்க இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறதும் இருக்குது, நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தது எடுத்துக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் உங்கள் எண்ணமும் ஆற்றலும் ஈர்க்கிற விஷயங்கள் தான். நீங்கள் என்ன ஆற்றலில் இருக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்கள் வெளியிலேருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் எண்ணம் எதை நோக்கி இருக்குது, ஆற்றல் வந்து இப்போ எதை நோக்கி இருக்குது. விநாயகர் உங்களை சுற்றி வராருன்னா ஏதோ உங்களோட வினைகள்லாம் ஒரு ஆற்றல் அது இயக்கப்பட்டு உங்கள் கர்ம வினைகள்லாம் முடிச்செல்லாம் நீங்கள் பெறுதா, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அந்த உங்களோட எண்ணமும் ஆற்றலும் எதை நோக்கி இருக்கோ அதை தான் நீங்கள் அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குன்ற மாதிரி, பிண்டத்தில் என்ன நீங்கள் எண்ணமும் ஆற்றலும் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்சியாக இங்கே உணர்த்தப்பட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம வேற நோக்கத்தில் ஓடுறதுனால நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் மாறுபடும் போது அங்கே காட்சியாக கண்டிப்பாக வருவாங்க. நம்ம அந்த தியானத்துலேருந்து அந்த காட்சி பார்க்கறது இல்லைங்கிறதுனால காட்சியாக வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. நமக்கு தெரியாதுன்னு ஒன்றா சொல்லலாம், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் நமக்கெல்லாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு உணர்த்திட்டே இருப்பாங்க. கனவுல வருவாங்க, காட்சியாக வருவாங்க. நான் அதை சொல்கிறேன்ல, ஒரு காலண்டரில் கூட வருவாங்க, ஒரு சின்ன பேப்பரில் கூட நமக்கு உணர்த்துவாங்க. இந்த உணர்த்தல் வந்து அவங்க சைட்லேருந்து இந்த உணர்த்தல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஆற்றலில் சேஞ்சஸ் இருக்க நம்ம எண்ணங்களில் சேஞ்சஸ் இருக்க நம்ம என்ன ஈர்க்கிறோன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த அந்த இதுலேயும் நான் இதை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். நல்ல விளக்கம் செஞ்சிருக்கீங்க. இந்த மந்திரம் வந்து 1407. என்று அங்கிருந்த அமுத கலைகள் சினைத்தங்கிருந்த அமுத பயோதரி. அவள் அமுத கலை இருப்பதினால் அவள் அமுத பயோதரி. அம்மா வாய்ஸ் கிளியரா கேட்கலம்மா. இப்போ கொஞ்சம் பெட்டரா இப்போ இருக்கு. கேக்குதா? பெட்டர்மா. என்று அங்கிருந்த அமுத கலையிடு சென்று அங்கிருந்த அமுத பயோதரி. அவள் அமுத கலையிடு இருப்பதினால் அவள் அமுத பயோதரியாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்ட கரமிரு வெள்ளி பொன் மண்ணடை கொண்டங்கு இருந்தது வண்ணம் அமுதே அப்படி. அப்போ இங்கிருந்து
அமுத கலையிட இருக்கக்கூடிய அமுத பயோதரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நேத்திக்கு பார்த்தோம் எப்படி அந்த அமுத கலையிடை அவள் வந்து கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி காணக்கூடிய நம்மளே தோன்றக்கூடிய அந்த மானத காட்சியை உணரக்கூடிய தன்மையில ஞானம் வெளிரக்கூடிய இடத்தில் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிட்டோம். அப்ப அந்த ஞானம் மிகுந்து இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னாக்க சந்திரக்கலை மிகுந்து இருக்கணும். அதுதான் வந்து ஞானத்தினுடைய உச்சம். அதுதான் தேவியினுடைய அருள் அமுதத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. அப்போ அந்த அமுதக்கலையை அந்த சந்திரக்கலை மிகுந்து இருக்கக்கூடிய அதுதான் அமுதக்கலை நம்ம சொல்லுவோம். அப்ப அங்கே மிகுந்து நிற்கக்கூடிய அந்த கலையிட இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அந்த அமுத பயோதரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எது அங்க போகுது, அவ எப்படி எங்க இருந்து போறா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கணும். ஏன்னா அவ வந்து ஞானமாக மிளிர்ந்து நிற்கிறாள். இந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்முடைய உடல் மாறுவதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. நம்ம ரசவாதம் அப்படின்லாம் சொல்லுவோம். சித்தர்கள் அப்படின்னாலே ஒரு காலத்துல ரசவாதம் தெரிந்தவர்கள் ரசவித்தை. எது ரசம் எது ரசவித்தை? இந்த உடம்பு மாறுறதுதான் ரசவித்தை. எப்படி அன்னமயத்தினாலும் ரத்தமும் சதையினாலும் ஆகக்கூடிய இந்த உடல் பொன்னாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் ரசவாதம். அப்ப எப்படி பொன்னாக மாறுறதுன்னா என்ன? வெறும் மண்ணடையாக இருந்த எது மண்ணடை? சுவாதிஷ்டானம் தான். அந்த சுவாதிஷ்டானத்தினுடைய வேலை என்ன? இச்சைகளை கிளப்பி விடுவது. இந்த உலக இச்சை, உடல் இச்சை, வாழ்வு இச்சை, எல்லா விதமான இச்சைகளையும் தன்னை கொண்டு இந்த உடலை ஆட்டி படைப்பதுதான் சுவாதிஷ்டானத்தினுடைய வேலை. அப்ப அந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சை வந்து கடைசியில எப்படி மாறுது அப்படின்னா, கண்ட கரமிரு வெள்ளி பொன் கொண்டு அங்கு இருந்த வண்ணம் அமுதானி. அப்ப அங்க இருக்கிறதுதான் மேல போய் அமுதமாக மாறுகிறது அப்படின்னா, இததான் வந்து சொல்லுவாங்க. இந்த இன்னும் சித்தர்கள் பாதையில போகும்போது சொல்லுவாங்க விந்து கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து கட்டுதல்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாம்புக்கு எப்படி மாணிக்கம் வந்து தலையில ஏறுதோ அந்த மாதிரி விந்து வந்து இது பண்ணாம அதாவது விந்தை விரயம் செய்யாமல் கட்டும் பொழுது அது வந்து மேலே வந்து ஞானமாக மாறுகிறது. அது வந்து மேல போகணும், அதுதான் வெள்ளி, அதுதான் பொன்னாக மாறுகிறது அப்படின்னு. உண்மைதான். ஆனா எது விந்து அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாரும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தூலமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். ஆனா அது இல்ல. இந்த விந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஆணாகவும் பெண்ணாகவும் உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடியது. அது நம்ம சொல்லுவாங்க இந்த சாப்பிடுற சாப்பாடுதான் 21 நாள், ஐ திங்க் 21 days தான். 21 days நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த 21 நாள் சாப்பிடக்கூடிய அந்த உணவானது ஒரு 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 மைக்ரோ கிராம் விந்தாக நம்முள் மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த சித்த வைத்தியம் பண்றவங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள உண்ணக்கூடிய உணவானது இங்க இப்படி மைக்ரோ அளவுல விந்தாக மாறுகிறது. அதை என்ன பண்றோம் நம்ம? அந்த விந்து என்ன செய்கிறது? சும்மா இருக்காது. அது அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல, வயசு பையன் துள்ளிண்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புதிய அந்த விந்து சேர நம்முள்ள ஆசைகள் கிளர்ந்து விடும். அதுதான். அப்ப அந்த விந்து கட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆசைகளை மறைமாற்றக்கூடிய அந்த விஷயம்தான். மிச்சப்படி இதை வந்து நம்ம ஸ்தூலமா பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஆசைகளை கட்டக்கூடியது. அப்போ இந்த காமத்தை தரக்கூடிய அதே விஷயம் மாறி எங்க இருந்து காமம் பிறக்கிறது அப்படின்னா இந்த சுவாதிஷ்டானத்துல, அததான் மண்ணடை அப்படின்றாங்க. அது வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த பீஜங்களின் மூலமாக வெள்ளியாக பொன்னாக, இந்த இடத்துல நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். வெள்ளி பொன் அப்படின்னா சோனிதம் சுக்கிரம்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆணிடே இருக்கக்கூடிய அந்த விந்து பகுதி பெண்ணிடம் இருக்கக்கூடிய
ஸ்ரோனிதம். இப்ப ஸ்ரோனிதம் சுக்லம்ங்கிறத நம்ம அப்படிதான் பார்ப்போம். அப்ப அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இடை பிங்களை வழியாக அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது மேல ஏறணும்னாலும் இந்த மூச்சு காற்றின் மூலமாக தான். ஏன்னா எந்த ஒரு இயக்கமும் அது மூலமா தான் நடக்க முடியும். அப்ப அந்த மாதிரி இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். கொண்டு அங்கு இருந்தது வண்ணமே. அவங்க உள்ள இருக்கிறது தான். அப்ப எங்க இருந்தோம்லாம் நமக்கு ஞானம் பிறக்கல. எங்க இருந்தோம்லாம் ஞானம் யாரோ கொண்டு உள்ள வைக்கல. நமக்குள்ள வச்சு அமுச்சிட்டாங்க. அதை மேலே ஏற்ற வேண்டியதுதான் நம்முடைய எண்ணம். எதை மேலே ஏற்றுவது? பிசிக்கலா பார்த்தா இவங்க இந்த சுக்லம் சுரோனிதம் சொல்றாங்க. அப்படி இல்லை. அதை தாண்டி அது விளைவிக்கக்கூடிய அந்த விளைவை நல்லதனமாக மாற்றி நம்முள்ளே நாம் அது ஞானமாக, அதாவது இச்சை என்பது ஞானமாக மாறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அமுத கலையிடை சென்றங்கு இருக்கக்கூடிய அமுத பயோதரியை நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அமுதம் என்பது எது அப்படின்னா, எதை அமுதம்னு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, சதா வாழ்ந்து கொண்டு இருப்பது, அதாவது சாகாவரத்தை தருவது அமுதம். அப்ப எது சாகாவரம்? இந்த உடல் அநித்தியம் தெரிஞ்சு அது இந்த உடல் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வதுதான் அமுதத்தை தரக்கூடிய அமுதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த 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 உடம்பு அழியும். அது பஞ்சபூதத்தால் ஆனது. அது அழிஞ்சுதான் ஆகணும். மண்ணுக்கோ தீக்கோ போய் தான் ஆகணும். இல்ல நீருக்கோ போய் தான் ஆகணும். ஆனா அதுல இருக்கக்கூடியது நான் அல்ல. அப்ப அது 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 வல்ல நான் அப்படின்னு எப்ப நம்ம உணர்றோமோ அப்ப அந்த உடல் அழியறத பத்தின ஒரு கவலை வராது. அது இல்ல நான்கும் போது அந்த உடலினுடைய தேவைகள், இச்சைகள், அந்த உடல் சுமந்து நிற்கக்கூடிய மனம், எண்ணம், இது எல்லாமே வேற. அதுல இருந்து நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? அது அழியாதது. சட்டை மாறுற மாதிரி மாறிண்டே போகும். மாறணுமா வேண்டாமாங்கிறது மாத்திரம்தான் நம்ம செய்யக்கூடியது. அப்ப இந்த விதமான ஒரு பீஜ மந்திரத்தை நம்ம சொல்லி நவாகரியை நாம் உச்சரிக்கும் பொழுது, அந்த பீஜ மந்திரத்தை தொடர்ந்து பிரயோகிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகள் எல்லா முடிச்சுக்களும் கழண்டு நம்ம உள்ளே சுழலக்கூடிய ஒரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆத்தங்கரையில எல்லாம் தண்ணி வரும்போது நீங்க பாத்திருக்கீங்க. ஒரு தண்ணி ஓடும், கூடவே இந்த குப்பை குளத்துல இருக்கக்கூடிய சில தக்கைகள் இல்ல குப்பைகள் அது பாட்டுக்கு ஓடும். தண்ணியோட ஓட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தண்ணி ஓடுறதுனால அது ஓடுது. அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அது தண்ணி கொண்டு ஒரு கரையில போட்டுச்சுன்னா அது அங்கேயே கிடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி என்ன ஆகும்? அது அது விதையா இருந்ததுன்னா அந்த இடத்துல மரமா முளைக்கும். இல்ல வெறும் தக்கன்னா அது வாட்டு கிடக்கும். திருப்பி தண்ணி வந்ததுன்னா அந்த அந்த இடம் வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா திருப்பி அதை தண்ணியை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும். அதுதான் வேலை. அந்த 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 மாதிரியான ஒரு மனநிலை, அதுதான் அமுதம். அந்த அத்தகைய ஞானம். நான் இல்லை, நான் வரணும்னா வருவேன், வரட்டா போவேன். இல்ல இது இந்த உடம்பு நான் இல்லை, இந்த சட்டை நான் இல்லை. சட்டை யாராவது நம்மன்னு சொல்லுவோமா? மாட்டோம்ல. அந்த மாதிரி சட்டை நான் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணம் தான் அமுதம். அந்த எண்ணத்தை தரக்கூடியவள், அந்த ஞானத்தை தரக்கூடியவள் அமுத பயோதரி. அவள் தரக்கூடியவள். அந்த அமுத பயோதரி எங்கிருந்து கிளம்புகிறாள் என்றால் நம்முடைய மண்ணடையிலிருந்து கிளம்புகிறாள். எப்படி கிளம்புகிறாள்? இடகலை பிங்களை வழியாக மேலே சென்று அதை அமுதமாக மாற்றுகிறாள். அப்ப அங்க உள்ள இருந்தது என்ன? அமுதம். அதனாலதான் சொன்னாரு, உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம். இந்த இந்த உடல் இல்லைன்னா, இந்த இந்த நிகழ்வு இல்லைன்னா, இந்த பிறவி எடுக்கலைன்னா, அப்ப உடல்னா என்னது? பிறவி. அந்த பிறவி எடுக்கலைன்னா இந்த ஞானம் வராது. அப்போ எதுக்காக நம்ம பிறவி எடுக்கிறோம்? இத்தகைய ஞானத்தை அடைவதற்காக அந்த பிறவி எடுக்கிறோம். அப்ப அந்த அத்தகைய ஞானத்தை தரக்கூடியது இந்த நவாகரி பீஜங்கள் அப்படின்னு ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எது அமுதம்? அந்த அமுதத்தை நாம் எங்கு தரிசிக்கலாம்? அது எங்கிருந்து கிளம்புகிறது? அதற்கு மூலாதாரமான விஷயம் என்ன? அதை நோக்கிய நம்முடைய பயணம் எங்கனம் அமையும்? அதை அமைவதற்கு இது எத்தகைய ஊன்றுகோலாக நமக்கு விளங்குகிறது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஸ்டோரிய அதுக்குள்ள வச்சு 4 வரியில முடிச்சுட்டாரு இந்த மந்திரத்தை. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்கிறேன். நன்றி அம்மா. ரொம்ப நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்தது. அற்புதமா இருந்தது. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்ற விஷயங்கள் ரொம்ப அருமையா இருந்தது.
அதுமாதிரி இந்த சாகாவரம் வாங்குறதுக்கான பின்னாடி அதுக்கு இருக்கிற சூட்சமும் ஒவ்வொன்றும் எவ்வளவு தெளிவா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1407வது திருமந்திரம். புருவ நடுவுள் பூரிக்கும் அமுதம். திருமந்திரம். என்று அங்கு இருந்த அமுத கலையிடை சென்றங்கு இருந்த அமுத பயோதரி கண்டம் கரம் இரு வெள்ளி பொன் மண்ணடை கொண்டங்கு இருந்தது வண்ணம் அமுதே. கண்ணுக்குள் விளங்க காட்சி தரும் அன்னை புருவ நடுவில் அமுத ஊற்றாக பொழிகிறாள். அமத பயோதரி. இப்படி அமுதை பொழிபவள் கழுத்து வெண்ணிறமானது, கரங்கள் பொன்னிறமானவை. ஒரு கையில் மண்ணாலான கமண்டலமும் ஏந்தி இருக்கிற அன்னை சக்தி அமுதமே உருவானவள். கண்டம் என்றால் கழுத்து, கண்டம் இரு கரம் வெள்ளி பொன் மண்ணடை. மண்ணடைனா மண்ணாலான கமண்டலம். மண்ணடை என்பதற்கு முறையே பிராணன், இடக்கலை, பிங்கலை, சுக்கிலம், சுரோனிதம், மண்ணுடம்பு என்றும் பொருள் கூறுவர். கழக வெளியீட்டில் புருவ மத்தியில் காணப்படும் திங்கள் மண்டலத்துள் வீற்றிருந்து அருளும் அம்மை அருள் அமுத மார்பினள். அவளுடைய திருக்கழுத்து வெண்ணிறம், திருக்கை பொன்னிறம். அத்திருக்கையினிடத்து மண்ணாலாகிய சிரகம் விளங்கும். அத்திருவருள் அம்மையின் நிறம் வெண்மை நிறமாகும். சிரகம் என்றால் கமண்டலம், அமுதம் வெண்மை, மண்ணடை சிகரம். அமுத பயோதரி, அமுதேஸ்வரி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக அருமை. நன்றிங்கம்மா. கேள்விகள் கருத்து இருந்தால் சொல்லலாம். நன்றி. ராஜேந்திரன் ஐயா, நீங்க உங்க கருத்து ஏதாவது சொல்லணுமா? சொல்லலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம்மா. அம்மா கிருத்திகை அம்மா சொன்னது மிகச் சிறப்பாக வேதாத்திரி மகரிஷி அவங்க கூட சொல்லுவாங்க. இந்த உயிர் சக்தியினுடைய அணுத்திரல்களை அதை வீணாத்தண்டு வழியா மேலே ஏற்றணும்னுவாங்க. அது ஒரு இந்த பொருளாக நம்ம எடுத்துக்காத, அது அமுத பொருளாக தான். நம்ம ஒரு அமுதம் ஒரு உயர்வான ஒரு பொருள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் ஒவ்வொரு இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த சுக்கிலம் சுரோனிதம் என்ற ஒரு பெரிய உயிர் சக்தி இருக்கும்போது தான் உலகமே, பிரபஞ்சம் சக்தியிலேருந்து நம்ம தோன்றோன்னா அனைத்து உயிர்களும் தோன்றும். அதனால தான் அந்த இந்த இந்த அமுதத்தை மிக கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வழி மூலமாக ஐயா அவர்கள் காயகல்பம் அந்த பயிற்சி சொல்லுவாங்க. அம்மா கூட ஏற்கனவே கூட காயகல்ப பயிற்சி பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் அவ்வளோவா எனக்கு இருக்காது. இருப்பினும் அந்த காயகல்ப பயிற்சி மகரிய நம்ம பிரணவன் ஐயா கூட அர்த்தனர் ஐயா கூட சொல்லுவாங்க. மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறின்னு சொல்லும்போது தான் அந்த உயிர் சக்தி அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த சுக்கில சுரோனியத்துல அந்த காற்றின் மூலமாக ஏற்கனவே கூட உங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கினேன். இதுவும் காயகல்பம் சம்பந்தப்பட்ட பாடலாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த உயிர் துகள்களை அந்த எப்படி சொல்லும் போதுன்னா அந்த சக்தியை நம்ம அங்க ஸ்தூலமா இருக்கிற சக்தியை நம்ம
இயக்க இயக்க அங்க வந்து பயிற்சி மூலமா இயக்க இயக்க அங்க சூக்குமமா அங்க அணுத்திரள்கள் நம்முடைய உயிர் சக்தி சூக்குமமா மேல போய் ஒவ்வொரு ஆஹ், ஒரு படிக்கட்டா மாறிதான் இப்ப அந்த ஆக்னா சக்கரத்துல நமக்கு வந்து பராசக்தி வந்து அமிர்தேஸ்வரி வந்து அங்க மேல போறாங்க. அந்த உயிர் சக்தியை தான் வந்து வந்து இறைவனா நம்ம பார்க்கும்போது இறைவியா பார்க்கும்போது இந்த உலகம் வந்து சுவிட்சம் அடையணும், மேலும் மேலும் வந்து உலகம் வந்து வளர்ந்துக்கினே இருக்கும் போன்ற மாதிரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. அது ஸ்தூலத்தை மட்டும் மேல போகாது, அதுல உள்ள உயிர் சக்தி, அதாவது மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானத்துல தான் அந்த அந்த உயிர் சக்தி உற்பத்தி வரும்போது பிரம்மனா கூட அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். அந்த உயிர் சக்தியை தான் நம்ம வந்து சூக்குமமா மேல ஏத்துவாங்க. அந்த சூக்குமமா தான் இந்த வந்து பராசக்தின்ற அந்த அமுதேஸ்வரி தான் இருந்து எல்லாரையும் ஆட்சி செய்யறாங்கன்ற மாதிரி இந்த பாடலை நான் புரிஞ்சுக்கிறேம்மா. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ராஜேந்திரன் ஐயா. அல்ல, கௌரிமா ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து வேதாத்திரியம் வந்து நான் முழுமையாக கற்றதில்லை. ஆனா அவருடைய நிறைய தர்சனங்கள் வந்து எனக்குள்ள விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க இத சொல்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒண்ணு போலதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. திருமூலரும் சரி, வேதாத்திரியமும் சரி, ஞானியர் அனைவருமே அப்படிதான் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 6 அறிவு அப்படின்னு மனிதனுக்கு சொல்றோம். அந்த மனிதனுடைய பிறப்பிலேயே மனித பிறவி வந்து அரிது மானிடராய் பிறத்தல் இதுன்னு சொன்னாங்க இல்லையா? எதனால அப்படின்னா இதனாலதான் அவங்களாலதான் இந்த விழைவை ஞானமாக மாற்றக்கூடிய தன்மை. நீங்க மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மோட்சம் இல்லையா அப்படின்னா இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் மோட்சம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க 1000 கன்றுல ஒரு கன்று, 1000 நாகத்துல ஒரு நாகம், இப்படி இப்படி ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு இருக்குமா இருக்கும். ஏன்னா அவர்களுடைய முன்வினை காரணமாக என்ன உயிரினமா பிறந்திருக்கிறோமோ அந்த உயிரினத்திலிருந்து நேரடியாக மோட்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா மனிதனுக்கு மாத்திரம்தான் ஒருத்தனுக்கும் சாத்தியம் இருக்கு. ஏன்னா அவனுக்குதான் இந்த சக்தி இருக்கு. என்ன சக்தி இருக்கு அப்படின்னா அந்த விளைவை ஞானமாக மாற்றக்கூடிய சக்தி. அதுதான் இந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சையானது சகசர தலத்திற்கு ஞானமாக மாறக்கூடிய ஒரு அதனாலதான் அவன் உயர்ந்தவன். அதுதான் இந்த விந்து கட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து அதை சொல்லக்கூடியதுதான். அதனாலதான் இந்த மானிட பிறப்புங்கிறது ரொம்ப அற்புதமான பிறப்பு அப்படின்னு இந்த இடத்துல கான்டெக்ட்ல பார்க்கும்போது ஒத்து சொல்லலாம். ரொம்ப நன்றி. நான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி ராஜேந்திரன். ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச என்ன தெளிவா என்னால சொல்ல தெரியல, இருந்தாலும் என்ன அனுபவத்துல நான் சொல்றேங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. இல்ல நீங்க தெளிவா சொன்னீங்க ஐயா. தெளிவாகவும் சொன்னீங்க, எளிமையாவும் சொன்னீங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த எளிமையும் அதுல இருந்தது, தெளிவு ரொம்ப நல்லா இருந்தது. அது பெரிய விஷயத்த அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாருக்கும் வேற கேள்வி இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓம் நம சிவாய.